சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு எவ்வளவு நேரம் கூட்டிட்டு இருக்க? அவ பாட்டுக்கு செவுடுமாய் நின்னுட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு காது கேக்குதா இல்லையா? ஐயே இது என்ன இவளுக்கு ஏதோ ஆயிட்டு போல சேலமாயிலாம் நின்னுட்டு கிடக்கா. அடியே சின்ன பொண்ணு. ஐயோ காது இது பஞ்சர் ஆயிட்டோ. காது பஞ்சர் ஆனாலும் கண்ணு நல்லா தானே இருக்கு, கண்ணாடி வேற போட்டு விட்டுருக்கு. வேற என்ன கண்ணும் தெரியாம போயிட்டு அவாடு நிக்கால. சின்ன பொண்ணு காது கேக்குதா இல்லையா? என்ன ஒரு பேச்சு மூச்சு ஒண்ணும் காணா அவாடு நின்னுட்டு கிடக்கா. பேசாம சென்னில ஒரு அரை விட்டாதான் என்ன எதுன்னு கேப்பா போல. ஆ யோ நெட்ட எதுக்கே அடிச்ச? எம்மா கண்ணமே பழுத்து போச்சு, அந்த அளவுக்கு அடிச்சிருக்கா. நெட்ட பைய வலிக்குது நெட்ட. என்ன சின்ன பொண்ணு கொழுப்பா திமிரு ஏறிவே அழையுது போல. நான் எவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அது பாட்டுக்கு செவுடுமாய் நின்னுட்டு இருக்கா. இப்ப என்ன அடிச்ச உடனே சூடு சொன்னலாம் வந்துட்டோ? யோ நெட்ட என்னையா சொல்றா? எனக்கு வாயில நல்லா வந்துடும் பத்துக்க. நான் இவ்வளவு நேரம் கூப்பிட கூட சத்தம் இல்லாம வேன்னு பாத்துட்டே இருந்தா என்னையா சொல்றேன், என்னையே கேட்க. யோ நெட்ட அதுவா ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருந்திருப்பேயா? ஆமா யோசிச்சாவலாம், யோசிச்சா ஏதாச்சும் கலெக்டர் வேலைக்கு போலான்னு யோசிச்சாவளோ. மேடம் அப்படி நிறைய படிச்சு தள்ளிட்டியே யோசிக்கிறதுக்கு. யோ நெட்ட சும்மா என்ன விஷயம்னு தெரியாம சும்மா வான்னு கத்திட்டு கிடக்காத பத்துக்க. ஆமா நான் கத்திட்டு கிடக்கேன், இவ நல்லா இன்னைக்கு பேசிட்டு கிடக்கவல்ல, வாய் மூடிடி. யோ நெட்ட உன்ட்ட ஒண்ணு சொல்லணுயா. எம்மா நீ என்கிட்ட ஒன்னும் சொல்லாண்டவும் வேலையே பாருமா. இப்படி சேலை மாதிரி நின்றுட்டு இருக்கேன்ட்டு தான் வந்தேன். யோ நெட்ட ப்ளீஸ்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. எப்பா சொல்ல வேண்டாம்னா என்ன உடவா போறா, சொல்லி தோலை. யோ நெட்ட இந்த ஒத்தரோசா இருக்கால. ஆமா அந்த ஒத்தரோசாக்கு என்னாச்சு? இப்ப 3 நாளா ஆட்டிக்கிட்டு அவ வீட்டுல தானே தூங்க போறியா? அவ்வளவு வரும் என்ன அதுக்குள்ள சண்டை கிண்டே போட்டீங்களா? யோ நெட்ட அது இல்லையா. வேற என்ன இன்னைக்கு அவ வீட்டுல போய் தூங்க போணுமா? தூங்க போனா போப்பா, ஆனாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா தானே தூங்கிட்டு வரா. வேற என்ன? யோ என்னது நான் ஜாலியா தூங்குறேனா? யோ நெட்ட வாயில நல்லா வந்துடும்யா. சும்மா வாய் இருக்குன்னு கண்ட மேனிக்கு பேசிட்டு தெரியாதே. ஏம்மா ஏன் இப்படி கோவப்படுறா? நான் என்ன சொல்லிட்டேன் உன்ன? உன் ஃப்ரெண்டு கூட ஜாலியா தானே இருக்கான்னா. வேற என்ன இன்னைக்கு போனாலும் போய் தூங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் நல்லா மலத்திக்கிட்டு நல்லா உறங்குவிய, அங்க போனா எனக்குலாயா பிரச்சனை? சின்ன பொண்ணு சொல்றத ஒழுங்கா தெளிவா சொல்லு பத்துக்க. எனக்கு 1000 வேலை கிடக்கு, ஓட்ட இருந்துங்க பாடு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. யோ நெட்ட அதுவா அது அந்த உத்தரவாச வீட்டுக்கு நான் எதுக்கு தெரியுமா தூங்க போனேன்? அவ வீட்டுல டெய்லி பியாய் வருது நெட்ட. என்னது பியாய் வருதா? எடி எந்த காலத்துல எடி இருக்கியே பியாய் கோயின்ட்டு? சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தெரியாத பத்துக்க. வேலை இருக்கு பார்க்க போறேன். யோ நெட்ட சொல்றது ஒழுங்கா கேளுயா. ஏமா சொல்லி தோலம்மா. யோ நெட்ட அங்க ஒரு பால் அடைஞ்ச பங்களா கிடக்குல்ல, அந்த வழியா கொலுசு வியாபாரம் பண்ணும்போது போனேன் பத்துக்க. அப்போ பாக்ஸ்ல இருந்து ஒரு கொலுசு கீழே விழுந்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கொலுசை திரும்ப சரின்ட்டு எடுத்துட்டு கடை அந்த பங்களா விட்டு நான் விட்டுட்டேன். அந்த கீழே விழுந்த கொலுசை தான் அந்த ஒத்த ரோசா வாங்கி போட்டுச்சு பத்துக்கு. அழகா இருக்கு அழகா இருக்குன்ட்டு 500 ரூபாய்க்கு வித்தனா, அவளும் வாங்கி நல்லா போட்டிருக்கா. போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு என்னடானா அந்த பங்களால இருந்து பிஐ வந்திருக்கு பத்துக்க. என்னது பங்களால இருந்து பிஐ வந்துச்சா? ஐயோ நெட்ட ஊடைக்குள்ள பேசாதையா, சொல்ற கதையை கேளியா. பிஐ வந்து அவளை நல்லா பயமுறுத்திட்டு போயிருக்கு. உடனே அவள் அடுத்த நாள் எங்ககிட்ட வந்து சொன்னா பத்துக்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி வாங்க எல்லாரும் ஒரே இடத்துல தூங்குவோம், பிஐ வருதா இல்லையான்னு பார்ப்போன்னு உறங்க போனோம். அங்கே பார்த்தா அந்த பிஐ வந்து என் கொலுசுதான்னு கேட்குது. ஆனால் கொலுசு ஒத்தரோசா வீட்டில் தான் கிடக்கு. அந்த கொலுசையும் எடுத்துகிட்டு போய் தொலைய மாட்டேங்கி. ஆனால் டெய்லி வந்து சாவடிக்கிறியா. திரும்ப என்ன பண்ணிட்டோம், ஒரே பிஐ வந்து எங்களை ஒரே தொல்லை பண்ணிச்சியா. கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசிச்சு. நாங்க அப்படி பயந்து அப்படியே நின்றுட்டோம்யா. அடுத்த நாள் பார்த்தனா ஒரு உதவாக்கிற சாமியார்ட்ட போய் அவனை கூப்பிட்டு வந்தோம். அதுல ஒரு 50,000 ரூபாய் செலவுயா. என்னது 50,000 செலவு பண்ணியலா? ஆமா நெட்ட. கடைசியில் அந்த சாமியார் சரியான டம்மியா இருந்திருக்கான். நேத்து நைட்டு பிஐ வரும்போது அவன் துண்டை காணும் துணியை காணும்னு அது சாமியார் ஓடிட்டான் பத்துக்க. இந்த பிஐ என்னடானா, இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன், உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பையன் காட்டிட்டு போயிட்டியா. சின்ன பொண்ணு நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டா ஒரு துளிக்கு எனக்கு நம்புற மாதிரி தோணல. பிஐக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீங்களே சரியான பெரிய பேய், உங்களுக்கு பிஐ வந்துச்சா? பிஐ எம்மா போவாங்கம்மா, சும்மா கதை சொல்ல ஆள் இல்லன்ட்டு என்ன போட்டு என் உயிரை போட்டு வாங்காத பத்துக்க, சாவடிக்காத பத்துக்க. ஏன் நெட்ட பயலே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாயா. ஐயோ ஐயோ இவனுக்கு நான் என்னத்த சொல்லி புரிய வைப்பேன்? சின்ன பொண்ணு நீ எனக்கு புரியவே வைக்க மாட்டான். உன் வேலையை பார்த்துட்டு போவாமா தயவு செய்து. யோ நெட்ட இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா பிஐ வரோம்யா. கரெக்டா 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள வரோம்யா. ஆமா பிஐ கரெக்டா 12 மணில இருந்து 1 மணிக்கு வருமா. ஏதோ டைமிங்ல ஏதோ பிஐ சொல்லிட்டு வந்த மாதிரி கதை விட்டு கிடக்கா. ஏமா சும்மா இருக்க என்ன கிறுக்காக்கி விட்டுருவா போல. ஏமா ஒன்னதான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு எங்கேயா கூட்டு போய் ஃபர்ஸ்ட் மந்திரிக்கணும். யோ நெட்ட நான் சொல்றதை கேளியா. சொல்றதை கேட்காம அந்த ஆளு போயிட்டே இருக்கா. ஆமா சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு உருப்படியான விஷயத்த சொன்னா நின்று என்ன ஏதுன்னு கேட்கலாம். சும்மா லூசுத்தனமா பிஐ இருக்குங்க, பங்களாக்காரில இருந்து பிஐ வந்துட்டாங்க, சும்மா அது இதுன்னு அடிச்சு விட்டுட்டு இருந்தா எவன் இருந்து கேட்பான். சும்மா போ, இந்த கட்டு கதையெல்லாம் ஊர்ல ஏதாச்சும் இழிச்சவாய் எவ்வளவு இருப்பா அங்கனக்குள்ள போய் சொல்லு. இங்க என்கிட்ட எல்லாம் சும்மா சொல்லி காதல பூச்சுத்தலான்னு நினைக்காத. நெட்டு பைய இவனெல்லாம் அந்த பிஐ கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க விட்டாதான் இவனுக்கு அறிவு வரும் போல. பிஐ வந்துச்சான், கொலுசை கேட்டுச்சான், இவியல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சான், சாமியாரை கூப்பிட்டாவளோ 50,000 செலவு பண்ணாவலாம். என்ன கனவு கண்டாலும் என்ன இளவு தெரியல. யோ நெட்ட நீ பேசுற பேச்சுக்கலாம் அனுபவிப்பாயா.
இன்னைக்கு மட்டும் அந்த பங்களாக்காரி வந்து இறங்கட்டும் உனக்கு பிடிச்சு கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் பேய் இருக்குதா இல்லையான்னு நீயே கேப்ப. ஏ ஒத்தரோசா, என் பிள்ளைகள்ட்டெல்லாம் எதுவும் சொல்லாதடி, அவ்வளோ ரொம்ப பயந்துருவாளுவ. அவளை எதுவும் கேட்டேன்னா சும்மா தான் தூங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிரு, சரியா? சரிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்க்கோ. சரி ஒத்தரோசா. எக்கா பேய் இன்னைக்கு இங்கேயும் வந்துருமோக்கா, பயமா இருக்குக்கா. எடி தெருலடி, எனக்கே பயமா தான் இருக்கு. பத்துக்கு ஒரு வேளை என் வீட்டுக்குலாம் வந்துச்சுன்னா என் பிள்ளைகள் ரெண்டும் பாவண்டி ரொம்ப பயந்துரும்டி. அதை நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு கிடக்கேன். சரி வராது பாத்துக்கிடுவோண்டி. சரிக்கோ. எம்மா சோனி சாப்பிட்டியா? எம்மா நாங்க அப்பயே சாப்பிட்டோமோ, சும்மா போன் தான் நோண்டிட்டு இருந்தோம். ஏ சோனி, எதுக்குடி அம்மாட்ட போன் நோண்டணுங்க? வேற அம்மா அதுக்கும் திட்டுவாவே. ஆமா, 24 மணி நேரம் அந்த போனே நோண்டுங்க. சரி வந்து படுங்க. எல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிட்டீங்களா? எம்மா எல்லாமே படிச்சாச்சுமா. சரி மக்களே, 10 மணி ஆக போகுது. 2 பேரும் சீக்கிரம் தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்துங்க. நானும் ஒத்தரசம் கீழே படுத்துக்கிறோம். சரிம்மா. ஒத்தரசம் ஆண்டி, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வாடின மாதிரி சோகமா இருக்கியே? அது ஒண்ணும் இல்ல மக்களே, கொஞ்சம் தலைவலின்னு சொன்னா அதான் அப்படி இருப்பா போல. ஆமாமா சோனி, கொஞ்சம் தலைவலி பத்துக்க அதான் அப்படி இருக்குமா. ஆண்டி அப்ப நீங்க வேணா கட்டில படுத்துக்கோங்க, நாங்க கீழே படுத்துக்கிடுவோம். வேண்டாமா, நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கட்டில படுத்துக்கிடுங்க. சரி ஆண்டி. எக்கா நேரம் ஆவாவோ பயமா இருக்குக்கா. சரி விடுடி, பாத்துக்கலாம். ரொம்ப தொணன்னு பேசாத, அப்புறம் என் பிள்ளைகள் ஏதாச்சும் பயப்படுற போது. சரிக்கோ. ஏ முனியம்மா, பேசாம அவ்வளோ கூட இருந்திருக்கலாமோ, பயமா தாண்டி இருக்கு. ஏடி பாப்போண்டி, இன்னைக்கு என்னதான் நடக்குன்னு பாப்போம். நீ வேற, ஒருவேளை இந்த பங்களாக்காரி இங்க வந்து இறங்கிட்டானே என்னடி பண்றது? ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. சாமி பாட்டி எதையாச்சும் படிச்சுட்டு ஒரு முக்கில் ஓரமா உட்கார வேண்டியதான். அவதான் 1 மணி கிளம்பிடுவாள். அந்த 1 மணி நேரம் ஏதாச்சும் பாட்டுக்கிட்டு படிச்சுட்டு கிடக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? ஏ இழுவே வா உறங்குவோம். எங்க இருந்து உறங்க, சும்மா படுத்து கிடக்க வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, ஏ எருமை எருமை ஏன் அப்படி கத்துறா? யோ நெட்ட நீயா? நானும் பயந்துட்டேயா. யோ குரங்கு குரங்கு முன்னாடி வந்து பேச வேண்டியதானே? அது என்னடா பின்னாடி வந்து பேசுறது? ஐயே, அங்கனக்குள்ள பார்த்து ஏன்னு உட்காந்துட்டு இருந்தியே, வேற காலையில மாதிரி திடீர்னு சேலை மாதிரி ஆயிட்டு தான் சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டேன். படுக்கலையா? உறங்காம என்னத்தை பார்த்துட்டு கிடக்கா? நெட்ட பையன் எல்லா கதையும் தெரிஞ்சு தூங்கலையான்னு கேட்கான். யோ நெட்ட எப்படியா உறக்கம் வரும்? நீ உறங்குனா உறங்க, அந்த ஆள் எப்படியாவது போய் தோலை. நான் தூங்க போறேன், எனக்கு காலையில வேலை கிடக்குப்பா. தூங்கு தூங்கு. அந்த பங்களாக்காரி வந்து நடுராத்திரி எழுப்பிடுவா. அப்பதான் நான் சொல்ற கதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியும். ஏ சின்ன பொண்ணு, சும்மா பழைய கதையை ஆரம்பிச்சிடாத, நிம்மதியா உறங்க விடு. போ போ, இன்னைக்கு எப்படி நீ உறங்குறேன்னு நானும் பாக்குறேன். ஏமா அந்த கையை கீழே இறக்குங்க, பேனு இந்த பறக்கா வெட்டி மாதிரி கையை விரிச்சு நிக்காத. யோ நெட்ட, நான் எங்கயா கையை வச்சிருக்கேன்? பயத்துல அதுவாயே இப்படி நிக்குதியா? சும்மா இஷ்டத்துக்கு எதையாச்சும் சொல்ல வேண்டியது என்ன? உன் ஃப்ரெண்டு வீட்டுல போயிட்டு எதுவும் பேய்பட எதுவும் பாத்தியா என்ன? நெட்டைக்கு கொழுப்ப பத்தியா சொல்றது எதுவும் நம்பாம என்னென்ன பேசிட்டு இருக்கான் பாரு. பேய் படம் பார்த்தாங்களாம், பேய் படம். இவளுக்கு வேற வேலை இல்லை, எதையாச்சும் பார்த்துட்டு எதையாச்சும் சொல்லிட்டு பயந்துட்டு நம்மளையும் பயமுறுத்திட்டு கிடப்பா. இவாட்ட பேசினா நம்மளுக்கு இருக்காயிரம், நம்ம பேசாம போய் படுக்க வேண்டியதுதான். நெட்ட பையன் எப்படி உறங்குறான் பாரு. இவன் விடுற கொரட்டைக்கே அந்த பங்களாக்காரி பயந்து ஓடிடுவா போல, அப்படிலாம் கொரட்டை விடுறான். இவனுக்கு மட்டும் எங்க இருந்துதான் உறக்கம் வருமோ தெரியல. ஏ ஒத்துரசா, நீ எப்படி இங்க வந்த? ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேமெல்லாம் சொல்லிருடி, அதான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா? நானும் பயந்துட்டேன், திடீர்னு நடுராத்திரி வந்து நிக்கியே அப்படின்ட்டு. ஹாய் முத்துராஜ், உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும், நாங்க எல்லாரும் ப்ரே பண்றோம். மக்களே எல்லாரும் முத்துராஜ் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, நல்ல ஒர்க் கிடைக்கணும்னு. ஹாய் கிருஷ்ணம்மாள், ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சம்மு, ஹாய் சஃபான், ஹாய் சித்திக், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் பூர்ணி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் செல்வ விக்னேஷ், ஹாய் சித்ரா, ஹாய் செல்வகுமார், ஹாய் திவ்யஸ்ரீ, ஹாய் பூபாலன், ஹாய் மகாலட்சுமி, ஹாய் பவனாஸ்ரீ, ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் பகவதி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் மோகித் குமார், ஹாய் சித்தார்த் குமரவேல், ஹாய் புவனா, ஹாய் சரண், ஹாய் தீபன், ஹாய் தர்ஷன், ஹாய் ரேவதி, ஹாய் பவி, ஹாய் பிரியா,